Hello everyone, welcome to our channel. In the video la class 9th NCERT chapter 2 polynomials la exercise 2.3 la question number 1 வந்து பார்க்கிறோம். Determine which of the following polynomials has x plus 1 as a factor அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இங்க கொடுத்துருக்காங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் பாலினாமியல்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு சப்டிவிஷன்ல. ஸோ இந்த சப்டிவிஷன்ஸ்ல கொடுத்துருக்கிறதுல எதுல வந்து எக்ஸ் பிளஸ் ஒன் வந்து ஃபேக்டரா இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் வந்து எழுதிக்கிறோம். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒன் வந்து ஃபேக்டர் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஸோ அப்போ பி ஆஃப் மைனஸ் ஒன் வந்து சப்ஸ்டிடியூட் பண்றோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும் போது மைனஸ் ஒன் ஹோல் கியூப் பிளஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் வந்து வரும். ஸோ மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் வந்து வரும். ஸோ மைனஸ் ஒன் ஹோல் கியூப் வந்து நம்மளுக்கு வந்துச்சுன்னா மைனஸே தான் வந்துடும். ஸ்கொயர் வரும்போது தான் பிளஸ் ஆகும். ஸோ அதனால இங்க பிளஸ் போட்டிருக்கேன், இந்த மைனஸ் ஒன் அப்படியே எழுதியிருக்கேன் பிளஸ் ஒன். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. So therefore P of minus 1 is equal to 0. So therefore x plus 1 is a factor. Is a factor of x cube plus x square plus x plus 1. அப்படின்னு வந்து பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ செகண்ட் கொஸ்டின் x to the power 4 கொடுத்திருக்காங்க plus x cube plus x square plus x plus 1. So let p of x is equal to x to the power 4 plus x cube plus x square plus x plus 1 அப்படின்னு வந்து வரும். ஸோ இங்கேயும் p of minus 1 வந்து சப்ஸ்டிடியூட் பண்றோம். ஸோ minus 1 the whole power 4 plus minus 1 the whole cube plus minus 1 whole square plus minus 1 plus 1. ஸோ இங்க வந்து பவர் வந்து ஈவன்ல இருக்கு. பவர் ஈவன்ல இருந்தா பாசிட்டிவ் ஆயிடும். இங்க வந்து ஆட்ல இருக்கு, ஸோ மைனஸ் ஒன்னே வரும். ஸோ பிளஸ் ஒன், இங்க மைனஸ் ஒன் பிளஸ் ஒன். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். வி ஹாவ் ஒன். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து ஒன் வருது. ஸோ P of minus 1 is equal to 1. So therefore x plus 1 is not a factor of P of x. So அவ்வளவுதான் வந்து செகண்ட் சப்டிவிஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் ஒன் வந்து பார்ப்போம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன்ல x to the power 4 plus 3x cube plus 3x square plus x plus 1. So let P of x is equal to x to the power 4 plus 3x cube plus 3x square plus x plus 1. So இப்போ இங்க P of minus 1 வந்து substitute பண்றோம். So minus 1 the whole power 4 plus 3 into minus 1 the whole cube plus 3 into minus 1 whole square plus minus 1 plus 1. So again power வந்து ஈவன்ல இருந்ததுன்னா பாசிட்டிவ் ஆயிடும். பவர் வந்து பிளஸ் 3, இங்க பவர் வந்து ஆட்ல இருக்கு, ஸோ மைனஸ் 1 வந்துடும். இங்க ஈவன்ல இருக்கு, ஸோ பிளஸ் 3 into 1 minus 1 plus 1. So 1 minus 3 plus 3 minus 1 plus 1. So plus 3 minus 3 cancel ஆயிடும், 1 minus 1 cancel ஆயிடும், and we get 1. So P of minus 1 is equal to 1. So இங்க வந்து ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 0 வரல, 1 வந்திருக்கு. So x plus 1 is not factor of the polynomial அப்படின்னு வந்து எழுதணும். So therefore
x plus 1 is not a factor of the polynomial p of x. Next, fourth subdivision பார்க்கலாம். So fourth subdivision, x cube minus x square minus of 2 plus root 2 x plus root 2. So let p of x is equal to x cube minus x square minus 2 plus root 2 into x plus root 2. And p of minus 1 வந்து substitute பண்றோம். Minus 1 whole cube minus minus 1 whole square minus 2 plus root 2 into minus 1 plus root 2. So minus 1 வந்துரும். இங்க வந்து minus இருக்கு. Minus 1 whole square is 1. இங்க minus, இங்க வந்து 2. இங்க minus into minus plus ஆயிடும். 2 plus root 2 plus root 2 வந்து வந்துரும். So இங்க வந்து minus 2 plus 2 வரும். Plus இங்க ஒரு root 2 இருக்கு, இங்க ஒரு root 2 இருக்கு. Add பண்ணோம்னா 2 root 2 வந்துரும். இது ரெண்டும் cancel ஆயிடும். So p of minus 1 is equal to 2 root 2. Since the remainder is not 0, x plus 1 is not the factor of p of x. இங்க வந்து p of x னு எடுத்திருக்கிறது இந்த வேல்யூ, இந்த பாலினாமியல். ஸோ அவ்வளோதான் வந்து ஃபோர்த்து சப்டிவிஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். Second question, use the factor theorem to determine whether g of x is a factor of p of x in each of the following cases அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, g of x வந்து p of x ஓட ஃபேக்டரா அப்படின்றத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் யூசிங் த ஃபேக்டர் தியரம். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஸோ g of x ஈக்குவல் டு என்னது, எக்ஸ் பிளஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு வரும். ஸோ இப்போ இந்த மைனஸ் ஒன்னை நான் வந்து பி ஆஃப் எக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணும் போது எனக்கு வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து கிடைச்சிது அப்படின்னா தென் g of x is a factor of p of x அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ p of minus 1 equal to 2 into minus 1 whole cube plus minus 1 whole square minus 2 into minus 1 minus 1. So 2 into minus 1 plus 1 minus into minus plus 2, இங்க வந்து minus 1. So இங்க வந்து minus 2 plus 1 plus 2 minus 1. So minus 2 plus 2 cancel ஆயிடும், 1 minus 1 cancel ஆயிடும், 0. So since remainder is 0, அதாவது p of minus 1 is equal to 0, therefore g of x is a factor of p of x. ஸோ அவ்வளோதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே g of x வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் 2. ஸோ எக்ஸ் பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ இப்போ இங்கே p of மைனஸ் 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் 2 ஹோல் கியூப் பிளஸ் 3 இன்டூ மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3 இன்டூ மைனஸ் 2 பிளஸ் 1. ஸோ மைனஸ் 8 வந்துடும். இங்கே வந்து 2 ஸ்கொயர் வந்து 4. ஸோ 3 இன்டூ 4 which is 12 minus 6 plus 1. ஸோ minus 8 minus 6 வந்து நம்மளுக்கு minus 14 வந்து வரும். plus 12 plus 1 is plus 13 which is minus 1. So p of minus 2 is equal to minus 1. So therefore g of x is not a factor.
of P of X. Next third subdivision. So x minus 3 வந்து கொடுத்திருக்காங்க g of x. So x minus 3 is equal to 0 and x is equal to 3. So அப்போ P of 3. So 3 the whole cube minus 4 into 3 square plus 3 plus 6. So 3 3s are 9, 9 3s are 27. Minus வந்துரும் 3 3s are 9, 9 4s are 36. Plus 3 plus 6 அப்பனா plus 9. So வந்து 27 plus 9, 36 minus 36 which is 0. So P of 3 is equal to 0. Therefore G of X is a factor of P of X. So அவ்வளவுதான் வந்து செகண்ட் சம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் சம் வந்து பார்க்கலாம். Third question, find the value of k if x minus 1 is a factor of P of x in each of the following cases. So first question, P of x is equal to x square plus x plus k கொடுத்திருக்காங்க. x minus 1 வந்து is a factor of P of x அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. So x minus 1 is equal to 0 and x is equal to 1. Minus 1 இந்த பக்கம் எடுத்துட்டு வரும்போது 1 ஆயிடும். So P of 1 வந்து substitute பண்றோம். So 1 square plus 1 plus k equal to 0. So 1 plus 1 வந்து 2 plus k is equal to 0. So k equal to 2 இந்த பக்கம் வந்தா minus 2 வந்து வரும். So இதான் வந்து answer. இப்போ next second subdivision வந்து பார்க்கலாம். P of x is equal to 2x square plus kx plus root 2. So இங்க வந்து x minus 1 வந்து factor அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. So அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? P of 1 is equal to 0 அப்படின்னு அர்த்தம். So அப்படியே substitute பண்ணிக்கலாம். So 2 into 1 square plus k into 1 plus root 2 is equal to 0. இது வேண்டாம். So 2 plus k plus root 2 is equal to 0. So k equal to minus 2 minus root 2 வந்து வரும். So k equal to minus வெளியில எடுத்துறேன் 2 plus root 2. இப்படியே எழுதலாம், இல்ல இதே ஆன்சரே எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். So third subdivision. So P of x is equal to kx square minus root 2x plus 1 வந்து வரும். And P of 1 is equal to 0. So இங்க ஏற்கனவே கொடுத்திருக்கிறது தான் x minus 1 வந்து factor of P of x ன்னு சொல்லியிருக்காங்க. So அப்படியே substitute பண்றோம். So P of 1 is equal to k into 1 square minus root 2 into 1 plus 1. So k minus root 2 plus 1 is equal to 0. So இதை வந்து அப்படியே இந்த ரெண்டுத்தையும் இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுறோம். So k equal to root 2 minus 1 வந்து நம்மளுக்கு வரும். So இதான் வந்து ஆன்சர், k equal to root 2 minus 1. இப்போ லாஸ்ட் சப்டிவிஷன், P of x is equal to kx square minus 3x plus k and P of 1 is equal to 0 according to the question. So questionல கொடுத்திருக்காங்க. So அப்படியே substitute பண்ணிக்கலாம். So k into 1 the whole square minus 3 into 1 plus k. This is equal to 0. So k minus 3 plus k. So 2k minus 3 is equal to 0. இங்க வந்து minus 3 இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். 2k equal to 3 and k equal to 3 by 2. So இதான் வந்து answer for the fourth subdivision. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.